லொக்கேஷனை பார்க்க தெரியும். ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிற மாதிரி தெரியும். ஆனால் எனக்குமே ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க. நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்துங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களை வர வைக்கிறதுக்கான காரணம் என்ன? மீன்கள் வரும், ஃப்ரெஷ்ஷான மீன் வரும், உடனே எடுத்து தான் வரும். உடன் நல்ல மீன்கள் வரும், நல்ல டேஸ்டாக இருக்கும். வந்து அவனும் இல்லாட்டி நான் வந்து உங்களோட கதைக்க மாட்டேன். இந்த மெட்டவுன் பக்கமாக இருந்தால் கூட அப்போ எங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கோம். மறக்காம வந்து தம்பி இந்த சேனலை சொல்கிறோம்னா மறுபடியும் வந்து மது உலகம் வந்து மறக்காம வந்து யோசிக்குது காசு சொல்லுது. 9 மணிக்கிட்ட என்னடா 9:22 வந்து வாங்க விலையில அடுத்து அடுத்து மீன் வாங்கி தரேன்னு சொல்லி போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ எடுக்க விட்டுட்டான் தெரியுமா? இன்ட்ரோ கதைக்கடா முதலாவது என்னடாப்பா சொன்னேன் மீன் கொண்டே இல்லை, மீன் காசு கொண்டே இல்லைண்ணா. உண்மையாக கொண்டது இந்த காசில் வண்டி தர மாட்டேன். சரியா கடவுளை எடுக்கிற இடத்துல வந்துட்டோம், அருகில் எடுக்கிற வந்துட்டோம். கொஞ்சம் கடவுளை வீடியோ எடுக்கிற இடத்துல நீங்கள் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள அப்படிங்களா அதுக்கு நாங்கள் இந்த சமயத்துக்கு இன்ஃபோ கொடுக்க. சரி வணக்கம். ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பொடியன்னு சொல்லலாம். மாமலாக என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களை எந்த கடையில் வந்து வேலை செய்றீங்க? இந்த வயசுலேயே வந்து ஒரு வேலையை மட்டும் செய்து கொண்டு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வந்து செய்யணும் வந்து சரியான முறைக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும். நான் புதுசாக வந்து டவுன் பக்கம் போனாலே அண்ணா என்ன செய்கிறீங்கள், எப்படி வீடியோ செய்கிறீங்க, எப்படி எடிட் பண்ணுறீங்க, எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கான வந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும் வண்டி இல்லை. நார்மலாக வந்து அங்கே போய் படுத்தால் விடிய கேட்கலாம் ஐசியில் நான் கொண்டு வந்து எத்தனை பேக் கொடுக்குறேன் 2 வருஷம் எனக்கு பேக் வந்து நீங்களாம் வைக்கிருக்கோம். அது அதுக்கு முதல்ல விளையாட்டு இது அவர் போட்டோ அண்ணா போன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும். கையை கொண்டு வர கையை நின்று கொண்டு வரது முடிய முடிய கேட்க அனைவருக்கும் வணக்கம். நான் கயந்தன். நான் வந்துட்டேன். ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து தெரியும், ஒரு பின் லொக்கேஷனை பார்க்க தெரியும். ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிற மாதிரி தெரியும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே ஒரு கிழமை 2 கிழமைக்கு முன்னே வந்து தம்பி வந்து ஒட்டி என்னென்னு சொல்கிறது அன்பு மலையாக வந்து பொழிஞ்சு கொண்டே இருக்கிறான். என்னத்துக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்து வரணும், வந்து என்னையுமே வந்து ஒரு அறிமுகப்படுத்தணும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருந்தான். நிறைய வாட்டி வந்து சொல்லியிருந்தான் தம்பி வந்து. அண்ணா எனக்குமே ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க. நீங்கள் வில்சன் அண்ணா வந்து ஒரு வீடியோ எடுங்க. நான் நம்மளுக்குமே வந்து வில்சன் வரே இல்லை. பார்த்தீங்கன்னா காய்ச்சல் சரியான முறைக்கு அவனுக்கு காய்ச்சல்ன்ற வழியாக வரே இல்லை. அப்போ என்னத்துக்காண்டி வர சொன்னவனோட பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எங்கே நிற்கிறவன்ட்டு பார்த்தீங்கன்னா கற்கோவில் கடற்கரை அந்த மீன் கூறுற இடத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறேன். அதுவும் பார்த்தா தெரியும். பின்ன எங்கள் சைட்டில் காட்டுங்க. இதுவரைக்கெல்லாம் அந்த மீன் ஒரு வாடி என்று சொல்கிறது ஒரு கட்டுற மாதிரி ஒன்று இருக்குது தானே, ஒரு சின்ன பிடிச்ச மாதிரி. அதை வந்து வாடி என்றது ஏன்னா அந்த மீனவள் வந்து கொடுக்குறாக்கள்ன்ற அந்த மீனவள் வைக்கிறது, கருவாடுவல் வைக்கிறது அப்படியான ஒரு அமைப்பில் வந்து இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முதல் வந்து எங்கள்கிட்ட சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும். இப்போ மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்பி தான் எங்களை வந்து சொல்லியிருந்தேன், நான் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் வந்தே ஆகணும், எனக்காக நீங்கள் இன்றைக்கு வந்தே ஆகணும், இல்லாட்டி நான் வந்து உங்களோட கதைக்க மாட்டேன் இந்த மெட்டவுன் பக்கமாக இருந்தால் கூட என்று. அப்போ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்பி ஒரு சேனல் ஒன்று வச்சுக்கிறார். அதாவது இப்போ தான் வந்து ஆரம்பிச்சு எத்தனை மாதம் ஆரம்பிச்சு 4 மாதம் பேரும் சரியான முறைக்கு ஒரு அளவு நாங்கள் எப்படிப்பட்டமோ அதே அளவுக்கு வந்து தம்பியுமே வந்து சரியான முறைக்கு பாடுபடுறான். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ தொழிலுமே வந்து செய்கிறோம். நாளாந்தம் வந்து ரெகுலராக வந்து கடற்கரை சைட் இல்லாட்டி எங்கே போகிறீங்க?
வேலைக்கு பலசர கடையில் வந்து டெய்லி வந்து வேலைக்கு போகிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்படி பார்ட் டைமாக வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிப்போம் வந்து தம்பி வந்து துவங்கியிருக்கிறேன். உண்மைக்குமே சரியான முறைக்கு ஓரளவு இன்னும் ரீச் ஆகலை. நான் இப்போ நார்மலாக எத்தனை சப்ஸ்கிரைப் இருக்குது தம்பி? உனக்கு 249 சப்ஸ்கிரைப் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தன்னை கேள்வி பண்ணுறோம். அதாவது நீ 1000 சப்ஸ்கிரைப் எடுக்க மாட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லி எல்லாம் நிறைய பேர் கேள்வி பண்ணி சொன்னீங்களே. இப்போ அதுக்கமே வந்து பார்த்தீங்கன்னா தம்பியும் வந்து சொல்லி தான் என்னையும் இருக்கும் அறிமுகப்படுத்தி விடுங்க. மறக்காம வந்து தம்பிஇந்த சேனலை சொல்கிறேன்னுக்கோ மறுபடியும் வந்து மது உலகம் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அவனுக்குமே ஒரு பிடிச்சிருந்தா உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு வந்து அவனுக்கு கொடுங்க. அப்போ நல்ல மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வீடியோ கூட நிறைய வீடியோ பார்த்து நான் கூட சிரிச்சிருக்கிறேன் தம்பி இந்த வீடியோ பார்த்து. அவ்வளோத்துக்கு வந்து நல்ல சேனல் மிக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை வர வைக்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் இங்கே வந்து நல்ல நல்ல மீன்கள் வரும், நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வரும். உடனே கரைவடலுடனே எடுத்து தானே வர்றது மீன். அப்போ உடனே நல்ல மீன்கள் வரும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோடய அவங்க நீங்கள் வேண்டுறதுக்கு கூப்பிட்டுருக்கேன். அப்படியே ஒரு இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கேன் இந்த சேனலுக்கு இன்ட்ரோ பண்ணுறதுக்கு. இப்போ எங்களை பிடிச்சதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ போடுறீங்க, நல்ல சமையல் வீடியோ போடுறீங்க, நல்ல வீடியோ அது கவர்ச்சியாக இருக்குது. வீடியோ பார்க்க நல்ல ஆசையாக இருக்குது. அது நீங்கள் தெரிஞ்ச ஆளுநரியா உங்களோட கதைக்கலாம், எனக்கு விஷயங்கள் அறியலாம். யூடியூப்ல தெரியாத விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் உங்கள் மூலம். இப்போ கூட தம்பி வந்து ஒரு எங்கள்ட நாங்கள் சேனலில் வந்து எப்படி எடிட் பண்ணுவோமோ அந்த ஒரு அக்கௌண்ட் வந்து கேட்டிருந்தா நம்ம அதையுமே வந்து ஒரு ஆளுக்கு கொடுத்து போட்டு வீடியோ செய்கிற அளவுக்கு மாதிரி செய்து போட்டு பிறகு நாங்கள் பார்ட் டைம் அங்கே டவுன் பக்கம் நீங்கள் வரைக்கும் ஃபோனை கொண்டு வாங்க என்ன கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரின்னு நாங்கள் சொல்லித்தருவோம். உண்மைக்குமே ஒருத்தன் வந்து வளர்ச்சி அடைகிறது வந்து பார்த்து பொறாமப்படக்கூடாது. உண்மைக்குமே அவனுக்கு ஒரு கொஞ்சமாச்சு எங்களால் ஒரு கொஞ்சமாச்சு ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்கணும். அதை நான் ஒரு காலம் வந்து அவன் நல்லா சந்தோஷப்படுவான். நான் பார்த்துக்கிட்டு அவன் ஒரு நாள் எங்களை மறப்பீங்க. நீங்கள் நல்லா வந்தா எங்களை விட கூட நீங்கள் நல்லா இன்னும் வரணும் வந்து சொல்லிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து தம்பியோட அந்த கடற்கரை சைடுக்கு போயிட்டு அந்த வேலையில் இது கொஞ்சம் நாங்கள் வந்ததும் கொஞ்சம் லேட்டாக போயிட்டுது. அப்போ வந்ததும் கொஞ்சம் லேட்டாக போயிட்டுது. அப்போ கரவல் அழுக்கி நம்ம சரியில்லை பார்ப்போம். நாங்கள் தொடர்ச்சியாக வந்து போய் பார்ப்போம். என்ன தம்பி என்ன மறக்காம வந்து தம்பி இந்த சேனலையுமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தம்பிக்குமே ஒரு வகையான ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்குமென்று சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வீடியோக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து போகலாமே. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை கூப்பிட்ட நபர் தான் என்ன நோக்கத்துக்காண்டி எங்களை கூப்பிடுறீங்க? நீங்கள் உங்களோட காசுலாம் பண்ணி தர போறீங்க? உங்களோட காசுலாம் பண்ணி தர போறீங்க? என்ன யோசிக்குது காசுன்னு சொல்லுது? என்னடாப்பா சொன்னேன்டா கரெக்டா. நான் முன்னமே அவங்க சொல்லிப்பேன் அந்த ஒரு யூடியூப் சேனல் செய்கிறாரான்டா. அப்போ அந்த பேச்சு திறமையில நீங்கள் பார்க்க தானே வேணும். இப்போ அதுக்காகத்தான் வேறு ஒரு ஒரு வீடியோ எடுப்பு வச்சுக்கிறோம். அதாவது நார்மலாக வந்து நாங்கள் இப்போ கடற்கரையில் வந்து மீன் வளம் மட்டும் வேண்டப்படும் தானே அதே மாதிரி நார்மலாக பார்ப்போம். என்ன யோசிக்காத இந்த காசை பண்ண மாட்டேன்னா என் வேலை பேர் ஏன்டா இவர் வந்து கடையில் வேலை செய்கிறாரு. என்ன கடையில் வேலை செய்கிறீங்க? ஓ மேனேஜராக ஏதாச்சும் வேலை செய்கிறீங்க? இந்த பாலம் வந்து எத்தனை மாதத்துக்கு முன்னே கட்டிங்களா? இப்போ வந்து ஒரு 3 மாதம் முதல் இல்லாட்டி ஏறித்தான் போகிறது. அதுக்குள்ள ஒரு வளைஞ்ச ஒரு பாலம் மாதிரி ஒன்று வரும். அதால் தான் வந்து ஏறி போகிறோம் நாங்கள். சில இடத்துல அவங்க விழுந்து எல்லாம் இருக்கிறாங்களே. விழுந்துருக்காங்க நிறைய பேர். தீபாவளிக்கு வந்து கடற்கரைக்கு வேறு இதிலே கடலில் நினைச்சு விழுந்துருக்காங்க. அப்படி இல்லாமல் வலிக்கு விழுந்துருக்காங்க. அவன் விலையில அழுத்துமோ என்ன மாதிரி அதில் ஒரு விலை வளைச்சாங்க. நீங்களும் நான் ஃபோன் அடித்து கொண்டு இருந்தேன். நீங்கள் அதான் மீன் மட்டும் வேறு சொல்லி தான் அடிக்கிறேன். நாங்கள் காலம் மட்டும் ஒரு லட்சம் ரூபா 1 லட்சம் காலம் பேர் ஆகுதாப்பா. நீங்கள் எங்கே எடுக்கிறீங்க ஃபோன்? ஒரே சத்தம் இருக்குதுடா ஃபோன். வந்து வாரம் கடலுக்கு நிறைய நாளைக்கு நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னே வாரம். அதாவது மீன் வாங்குறேன்டா பருத்துற டவுனுக்கு தான் வந்து வாரம். நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் நல்ல மீன் இருந்தால் வாங்கலாம் தான் என்று வந்து நிற்கிறேன். சரியா அது வேலை ஒன்று முடிக்கல உள்ள கொஞ்சம் எல்லாம் போட்டு வந்துருக்கேன்.
வந்தது கொஞ்சம் லேட்டாக போயிட்டு, அதாவது இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கிட்ட வரும் போல. என்னடா 9:22 9:22 எங்கே பாருங்க பின்னுக்கு எல்லாம் விலையில அடுத்து இதில் அடுத்து நம்மளுக்கு என்ன போட்டோம் ஒன்றுமே இல்லையா. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட சேனலுக்கு என்ன பேர் சொல்லி மறந்துட்டேன். மது விலாக்ஸுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து இன்ட்ரோ வந்து எடுக்கட்டும். அப்போ என்னையும் வந்து கூப்பிட்டுருக்கேன். நான் சும்மா வந்தேனா இருந்தேன்னா அந்த இடத்துல தம்பி சொன்னால் அண்ணா நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் வந்து. என்ன ஹெல்ப்பாக இருக்கும்? நீங்கள் இன்ட்ரோ பண்ணால் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். வியூஸ் போகும் இந்தியே வியூஸ் போகும் கேட்குறீங்கப்பா. சரி இருந்தாலும் நார்மலாக வந்து நிற்பப்பே நான் அந்த வீடியோக்கே நான் வச்சேன். எந்த ஃபோன் மாதிரி தான் கிடையாது, கிளியர் இல்லை. சரிங்க நீங்கள் முன்னின்றோ தானே சரிங்க. என்னென்ன சும்மா ஆரம்பிச்சா போய் மீன் வாங்கி தரேன்னு சொல்லி போட்டு கடைசியில் பார்த்தீங்களா இன்ட்ரோ எடுக்க விட்டுட்டான் தெரியுமோ. அப்போ என்ன மாதிரி இதுல முன் இன்ட்ரோ தானேடா. கதைச்சேட முதலாவது கட்டம் தான் எடுக்க போறேன். முதலாவது கட்டம் எடுக்க போறேன். இல்லை அப்போ பின்னால இடையில போடுற கட்டம் இது இடையில போடுறேன். ஒன்று எடுத்துட்டியோ? ஒன்று எடுத்துட்டாங்க. அங்கே வச்சு எடுத்துட்டியோ? சரி இப்போ வந்து நார்மலாக காய்க்க மாதிரி அப்படி எடுக்க போறீங்க. சரி ஓகேயா. எப்படி ஆரம்பிக்கலாம்? நீ ஆரம்பி என்ன தெரியும் நார்மலாக கதை என்னத்தை கேட்க போகிறேன். அதான் என்னத்தை சம்மந்தம் கதையிடா பதட்டப்பட நார்மலாக கதை என்போமா. என்னத்தை கதை மேலே நாங்கள் வந்த நோக்கமே வந்து வேறு. மேலே என்னென்னு சொல்கிறது கரவலை எழுத்த ஏதாச்சும் ஒன்று செய்வோம் அப்படி இப்படின்னு தான் வந்த நாங்கள். அதை எடுக்க போகிறீங்க நீங்கள்? நான் கரவலை எடுத்துட்டேன். சரி ஒன் பண்ண பாருங்க. நான் இப்போ கரவலை எடுத்த இடத்துல வந்துட்டோம். வந்துள்ள இடத்துல வந்துட்டோம். கொஞ்சம் கரவலை வீடியோ எடுத்துகிட்டு வந்த இடத்துல அண்ணன் வந்துட்டார். ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க யூடியூப்பில் பார்த்துட்டீங்க. அடுத்து நான் இப்போ இந்த சேனலுக்கு இன்ட்ரோ கொடுக்க வந்துட்டேன் பாருங்க. சரி வணக்கம். உங்களுக்கு என்ன பேர்? மதுசன். என்ன மதுசன்? மேலே மதுசனம் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஆர்வம் உள்ள ஒரு பொடியன்னு சொல்லலாம். நார்மலாக அந்த என்னென்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த கடையில் வந்து வேலை செய்கிறீங்க? இந்த வயசுலேயே வந்து ஒரு வேலையை மட்டும் செய்து கொண்டு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வந்து செய்யணும் வந்து சரியான முறைக்கு வந்து ஒரு ஆர்வம் பண்ணு. நான் டிஜிசன் வந்து டவுன் பக்கம் போனாலே அண்ணா என்ன செய்கிறீங்க, எப்படி வீடியோ செய்கிற நீங்கள், எப்படி எடிட் பண்ணுற நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்காண்டி வந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும் வண்டி இல்லை. நார்மலாக வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ ஓரளவு தெரிஞ்சால் கூட நாங்கள் அதை வந்து சொல்லி கொடுக்குறதில்ல, தப்பே இல்லை. அப்போ நேற்று கூட வந்து தம்பி சொல்லியிருப்பான் அண்ணா நீங்கள் நாளைக்கு வாங்குங்கிற வீடியோவுக்கு அப்படி இப்படி. அதுக்காண்டி நான் பெரிய ஆளுண்டும் இல்லை. ஸோ நார்மலாக வந்து அந்த இடத்துல வந்து சொன்னால் அண்ணா நீங்கள் வீடியோவுக்கு வாங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லியிருந்தான். அப்போ அதுக்கமே வந்து நாங்களுமே வந்து படிப்படியாக வந்து 1000 சப்ஸ்கிரைப் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குது உங்களுக்கு? 249 சப்ஸ்கிரைப் இருக்குது. முதல் கட்டத்திலலாம் நாங்கள் 1000 சப்ஸ்கிரைப் எடுக்கிறதுக்கு நானும் பிரிசனம் பட்ட பாடு வந்து நிகரே இல்லை. அதாவது ரோட்டிலலாம் நின்று வார போராக்கள்கிட்ட வந்து ஃபோனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்வளோ பாடுபட்டுறாங்களோ அப்படி நிறைய கட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ இருந்தாலுமே வந்து நார்மலாக வந்து தம்பியுமே வந்து ஆசைப்படுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஊருக்கு எல்லாம் தன்னை கேலி பண்ணுறாங்கன்ட்டு எல்லாம் கதைச்சிருந்தாங்க. அதாவது 1000 சப்ஸ்கிரைப் நீ எடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லி கதைச்சிருந்தேன். அப்போ அதை கேட்கவும் வந்து நேற்றைய தினம் வந்து எனக்கு சரியான முறைக்கு கஷ்டமாக போயிட்டுது. என்ன அப்படிலாம் கதைக்கிறாங்களா அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அப்படி யாரும் கதைக்காங்களா ஒன்று கழிச்சிருக்காங்க? அவர் கழிச்சிருக்கிறாங்க. சரி நீ ஒன்றுமே யோசிக்காத, டெய்லி வந்து உங்கள் அம்மாக்களோட இருந்து வீடியோ போடு. அதே சமயம் இப்போ கிடக்கிற சைட்டோட தான் இருக்கிறீங்க. அப்போ மீனவள் வந்து வாரது போகிறது அப்படிலாம் எடுத்தீங்கன்னா ஒரு லெவல்னாலும் கொஞ்சம் ரீச் ஆகி ஒரு 1000 சப்ஸ்கிரைப் 4000 மணித்தளத்துக்கிட்ட வந்துச்சுன்னா உனக்குமே ஒரு மோட்டிவேஷன் என்னென்னு சொல்கிற ஒரு மோனிடேஷன் ஒன்று கிடைக்கும். அப்போ கிடைச்சிங்கன்னா அதில் வந்து நீ ஒரு ஏர்ன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காசு வந்து வேறு. அதுக்காக வந்து உனக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் வேறு சொல்ல போகிறீங்களே? வேறு என்ன என்னடாப்பா சொல்லுடா. மீன் கொண்டே மீன் காசு கொண்டு இல்லைண்ணா? காசு கொண்டு உண்மையாக கொண்டு இந்த காசுல கொண்டு தர மாட்டேன். நாங்கள் காசு கொண்டு நீ கொண்டு வரப்பா.
சரியா ஓகே நாங்கள் சும்மா நார்மலாக வந்து இந்த மீன் பண்ணுறடா பாப்போம் ஏதாச்சும் வேண்டி கொண்டு போவோம் என்ன இதுக்கு தானே என்ன வேண்டாம் அதில் வந்து நார்மலாக வந்து வேண்டி கொண்டு போவோம் இப்போ எந்த ஃபோன்லையுமே வந்து நான் எடுக்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலில் பார்க்குறாக்க கூட வேலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லி கொண்டு இருக்கேன் மது உலோக்கு என்ன மறக்காம வந்து மது உலோக்கு என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வந்து பார்க்குற நீங்களும் வந்து மது உலோக்கு என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களா வீடியோ முடிக்க போகிறீங்களா முடிக்க போகிறீங்களா அப்போ நீங்கள் கதைச்சி முடிச்சு விடுங்க சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோ முடிக்கலாம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தம்பின வீடியோக்குமே வந்து நாங்கள் வந்தது காரணம் வந்து மெயினாக வந்து இந்த கரவலை எழுப்போம் அப்படி இப்படியே அந்த ஒரு வீடியோவை தான் வந்து நாங்கள் முக்கால்வாசி விஷயம் வந்து வந்தது காரணம் வந்து தம்பிக்காக தான் வந்தது அதாவது தம்பி ஒரு கிழமையாக வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்கன்னா எங்களோட வீடியோவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் வந்து தாங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருந்தார் அதுக்காண்டி வந்து நான் முதலே சொன்ன மாதிரி நாங்கள் பெரிய ஆக்கலண்டு இல்லை இருந்தாலுமே தம்பி ஆசைப்பட்டதுக்காண்டி வந்து மேலே சரியான முறைக்கு கஷ்டப்படுறேன் அவனுக்கு எல்லாம் என்னென்னு சொல்கிறது பலசர கடையில் நிற்கிறான் நான் இருந்தாலுமே இந்த வயசில் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறான் அதே சமயம் வந்து அவனுக்குமே அந்த யூடியூப்பில் வந்து ஒரு இன்கம் வந்து வரணுமெண்டு 1000 சப்ஸ்கிரைபுக்கு வந்து சரியான முறைக்கு வந்து கஷ்டப்படுறான்னு வந்து சொல்லி கொண்டு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மீன் வந்து ஏலம் போட்டு கொண்டு இருக்கிறேன் என்ன அங்கே போவோம் என்ன நிறைய பேர் இருக்கிறாங்களா எத்தனை வேலையில் அழுத்திட்டு நம்மளுக்கு நான் பார்த்தா 3 கிட்டே எடுத்துப்பேன் 3 கிட்ட நீங்களும் தெரியும் நாளைக்கு வீடியோ எடுத்துங்க நல்ல விஷயம் சரி ஓகே அப்போ 3 ரூபா நீங்கள் எடுத்துட்டா தானே ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அங்கே போவோம் போயிட்டு பார்ப்போம் வா உண்மையிலே என்ன சொல்கிறது எல்லாம் வந்து விலையில் அழுத்தஞ்சாங்க விலையில் பாருங்க அப்படி இல்லை அவ்வளோட ஒரு கும்பம் அப்படி அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து எல்லாம் இழுத்து முடிஞ்சுதுண்ணா மீனவள் ஒன்றும் பார்க்கலாம் நான் பார்க்குறேன் அங்கே பார்க்கலாம் வேலைக்கு வந்துக்கலாம் வேலைக்கு தான் பார்க்கலாம் அங்கே பார்க்கலாம் அதே வேலை கூடுறது நம்ம நார்மலாக பார்ப்போம் வேணா சரி சரி போய் படுத்தால் அரை கிலோ தாங்க 400 ரூபா ஒரு கிலோ இருக்கு வாடி மீன் பிடிக்கிறாரு பேக்கு கொண்டு போய் வைக்கணும் நான் கொண்டு வந்து எத்தனை பேக் கொடுக்குறேன் 2 வருஷம் எனக்கு பேக் வந்து நீங்களாம் வைக்கிருக்கோம் அது அதுக்கு வேற விளையாட்டு இது அவர் மீன் பண்ணே வேற போட்டோ சீலாவை தூக்கணும் எங்க பேக் அது பிரச்சனை அண்ணா அதுக்கு 100 ரூபாய் பார்த்தா மீன் கொடுத்துருங்க அவருக்கு மாற்றம் 100 ரூபாய் கணக்கு எடுக்கு இதான் நல்ல மனசன் நீங்க வராங்க கூட பிள்ளைகள் அனுப்பி விட்றேன் நான் அப்பா மீனை கொடுத்து விட்றேன் இவங்க தான் வருவாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க மீனில் சரி ஓகே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு வந்து விலை பேசல வந்தது உங்களுக்காண்டி நான் வந்து செலவழிக்கிறேன் தெரியுமா 5 ரூபா உங்களுக்கு மீன் நம்ம தேவையில்ல நீங்கள் சாப்பிட்டு அதான் கேட்டிருக்க மாட்டேன் சரி ஓகே அந்த வகையில் வந்து நல்ல மீன் இது என்ன மீன் சொல்கிறது இது வஞ்சரா கண்டு மற்றது சின்ன டீயா வஞ்சரா கண்டோம் ஓகே அப்போ இவ்வளோ மீன் வந்து வேணிக்க நாங்கள் மொத்தமாக எத்தனை மீன் விரும்புகிறாங்க 6-7 கிட்ட வரும் வீட்டே வந்து வீட்டு தான் வெளியில் வச்சு இந்த பறந்து மீன்டா அப்போ புண்டைக்கே சமைக்கணும் போல இது நிறைய போல பிரிட்ஜுக்கே மேய்க்கலாம் பிரிட்ஜுக்கே மேய்க்கல அதான் சரி ஓகே ஏதாச்சும் ஒரு வழி ஒன்று பார்க்கணும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மைக்குமே வந்தது வந்து சந்தோஷம் அதாவது நார்மலாக வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து நாங்கள் மறக்காம வந்து தம்பின்ற சேனலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க உண்மைக்குமே ஒரு இப்போ தான் வந்து ஆரம்பிச்சுக்கிறான் அப்படி நிறைய வீடியோலெல்லாம் வந்து போடுவான் அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் வேறு ஏதாச்சும் சொல்ல போறீங்க உங்களோட சேனலை பற்றி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க
அப்படி இந்த அண்ணாக்கும் சப்போர்ட் கொடுங்க. அப்புறம் இந்த மனசு தான்டாப்பா நீ நல்லா வருவா யோசிக்காது சரியா? ஓகே அப்போ வேறு சொல்ல போறீங்களா? வீடியோ முடிப்போம். சரி நீங்களே முடிச்சு விடுங்க உங்களோட பாயால் சொல்லி நான் சொல்கிற மாதிரி. மறக்காம இந்த அண்ணாண்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நான் இந்த அண்ணா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும். பேடிஎம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வாங்க வீடியோ கையை கொண்டு வர கையை நின்று கொண்டு வரது வீடியோ முடிக்க